தொடரும் விபத்துக்கள். மோனோ ரயிலில் என்ன பிரச்சனை? மும்பையில நேற்று நடந்த மோனோ ரயில் சோதனை ஓட்டத்தின் பொழுது ரயில் தடம் புரண்டு இரும்பு தூண்ல மோதி சேதமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுல முதல் பெட்டி கடுமையா சேதமடைந்ததுல 3 ஊழியர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அதோட ரயில்ல பயணிகள் யாரும் இல்லாததுனால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நாட்டின் முதல் மோனோ ரயில் திட்டம் 2014 மும்பையில தான் தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு எந்த நகரத்திலும் கொண்டு வரப்படல. கடந்த சில மாசங்களாகவே மும்பையில மோனோ ரயில் சேவை தொழில்நுட்ப கோளாறு காரணமா அடிக்கடி தடைபட்டிருக்கு. ஆகஸ்ட் 19 மற்றும் செப்டம்பர் 15ஆம் தேதிகள்ல பல இடங்கள்ல மோனோ ரயில் நடு வழியில நின்றதுனால நூற்றுக்கணக்கான பயணிகள் பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி நேத்தும் புதிய ரயில் ஒண்ணு சோதனை ஓட்டத்திற்கு புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே தடம் புரண்டு அந்தரத்துல தோண்டியிருக்கு. இதனால இந்தியா மோனோ ரயில் சேவைக்கு இன்னும் தயாராகவில்லையா அப்படின்ற சந்தேகங்கள் எழுப்பப்படுறது மட்டும் இல்லாம பல காரணங்களும் பட்டியலிடப்படுது. மும்பை மோனோ தொடர்ந்து தோல்வியடைய காரணம் சரியான பராமரிப்பு இல்லை என்பது முதன்மையான காரணமா சொல்லப்படுது. வழக்கமா மெட்ரோ ட்ரெயின் 1 கிலோமீட்டர் செல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் செலவை விட இதுல செலவு அதிகம். இதனால இதுல பராமரிப்பு செலவு அதிகமாகுது. ஆனா ஒரே நேரத்துல மெட்ரோல 1000 பேர் செல்லக்கூடிய நிலையில இதுல அதிகபட்சமா 400 பேர் மட்டும்தான் செல்ல முடியும். அதோட மோனோ ரயிலுக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படாத பாதை அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள மெட்ரோவுடன் கனெக்ட் ஆகாதது, அந்த பாதையில ரயில் செல்லாததால பெரும்பாலான மக்கள் மோனோ ரயில தவிர்க்கிறாங்க. மலேசியாவில் உள்ள ஸ்கோமி இன்ஜினியரிங் நிறுவனம் மூலமே இது கட்டப்பட்டு இயக்கப்படுது. ஆனா சமீபத்துல அந்த நிறுவனம் எதிர்கொண்ட பொருளாதார சரிவால ரயிலுக்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உள்ளிட்ட விஷயங்கள் விபத்துகளுக்கு காரணமா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விட அரசியல் ரீதியா சொல்லப்படும் காரணம் 2014 தேர்தலில் வெற்றி பெற எதிர்கால திட்டமிடல் இல்லாம அவசரமா கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதா காங்கிரஸ் மேல் குற்றம் சாட்டப்படுது. இது மும்பைக்கு மட்டுமல்ல, மொத்த இந்தியாவும் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு மோனோ ரயில் விபத்துகள் குறித்து பேசப்படுது. நீங்க சொல்லுங்க, மோனோ ரயில் இந்தியாவுக்கு அவசியமா?